ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்னை வர போகிறாங்க சங்கீதா அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக பரவிட்டு வருது. ஜூன் மாதம் ஹியரிங் இருக்கிறதுனால அந்த விவாகரத்து கேஸுக்காக சங்கீதா அவர்கள் இப்போது சென்னை வர போகிறாங்க. ஆல்ரெடி அவர்களோட முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு வராது மிகப்பெரிய விமர்சனமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தை இப்போ இந்த ஹியரிங்க்கு வர போகிறதுனால ஏகப்பட்ட கொஷின் அவங்கக்கிட்ட கேட்குறதா இருக்காங்க மீடியா பீப்புள். ஏன் நீங்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு வரலை, எதனால் வரலை, விஜய் அவர்கள் இன்வைட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு ஒரு கொஷினும், அண்டு இன்னும் சில கொஸ்டின்ல நீங்க இப்ப இணைஞ்சு வாழ போறீங்களா இல்ல விவாகரத்தான் கன்ஃபார்மா எடுக்க போறீங்களா, ஏன்னா பேச்சுவார்த்தையாக தான் இத்தனை மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்திருந்தாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்க போறாங்க. சங்கீதா அவர்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளா இருக்கு. இந்த நேரத்தில் விவாகரத்து வேணாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஹாப்பி நியூஸா இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டாரு விஜய் அவர்கள். இப்போ இந்த நேரத்தில் விவாகரத்து பண்ணா கண்டிப்பா அவரோட முதலமைச்சர் பதவிக்கு நிறைய ஏற்படும். உங்களால உங்க குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, நீங்க எப்படி தமிழ்நாட்டை பார்த்துக்க போறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைப்பாங்க எதிர்கட்சிக்காரங்க. அந்த இடத்துக்குலாம் இடம் கொடுக்காம சங்கீதா அவர்கள் புரிஞ்சு அவங்க சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு கரெக்டா நடக்கும்னு தெரியல. சங்கீதா அவர்கள் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான முடிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஜேசன் சஞ்சய் வேற சென்னையில தான் இருக்காரு அண்ட் அவரோட பட வேலைகளை விறுவிறுப்பா பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. சினிமா ரசிகர்கள் விஜய் பையனோட ஃபர்ஸ்ட் படம் இது, அவரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக செம்மையான படம் தான் கொடுப்பாரு. ஒரு சினிமா ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சங்கீதா அவர்கள் சென்னை வர போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.